Amen, amen. Thank you. Please be seated. Amen. Hallelujah. Amen. ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் கர்த்தருடைய நாள், நமக்கு கொடுத்த அருமையான நாளாக இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஆல் க்ளோரி டு காட். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்து நம்முடைய வொர்ஷிப்பில் அருமையான பாடலை கேட்டோம். அவருடைய நாமம் எல்லாவற்றிற்கும் மேலான நாமமாய் காணப்படுகிறது. அதிசயமான நாமம், அற்புதமான நாமம். அந்த நாமத்தை உடையவர்களாக தெரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை அவைகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனம். John chapter 4 verse 23. இந்த வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23வது வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள், தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் விரும்புகிற ஒரு ஆராதனை, பிதாவானவர் மகிமைப்படுகிறதான ஒரு ஆராதனை. இந்த பிதாவினுடைய நாமத்தை குறித்து உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். பல நாட்களுக்கு முன்பாக ஒரு டிபேட், ஒரு பட்டிமன்றம். நாம் யாரை தொழுது கொள்ள வேண்டும்? பிதாவானவரை தொழுது கொள்ள வேண்டுமா, இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வேண்டுமா, அல்லது ஆவியானவரை தொழுது கொள்ள வேண்டும்? இன்றைக்கு நமக்குள்ளே பல இந்த கொஸ்டின்ஸ், பலரிடத்தில், கிறிஸ்தவரிடத்தில், விசுவாசிகள் மத்தியில் இந்த கேள்விகள் வரும். யாரை நாம் குறிப்பாக ஆராதிக்க வேண்டும்? பிதாவை ஆராதிக்க வேண்டுமா, இயேசுவை நாம் ஆராதிக்க வேண்டுமா, அல்லது பரிசுத்த ஆவியானவரை நாம் ஆராதிக்க வேண்டுமா? ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் பிதாவின் மகிமையை வெளிப்படுத்தி கொடுத்தார். கடைசி நாட்களில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாட்களிலே, இந்த கடைசி நாட்களே கிறிஸ்து இயேசுவை அவர் நமக்காக கொடுத்து அவர் மூலமாக நம்மை வெளிப்படுத்தினார். இந்த கிருபையின் நாட்களிலே பரிசுத்த ஆவியார் நம்மோடு கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இப்பொழுது கேள்வி, நாம் யாரை ஆராதிப்பது, யாரை மகிமைப்படுத்துவது, யாரை துதிப்பது, யாரை நாம் ஸ்தோத்தரிப்பது என்பது நமக்குள்ளாக வருகிற கேள்விகள். இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 4வது அதிகாரத்தில் ஒரு கான்வர்சேஷன் வருகிறது. சமாரியா ஸ்திரீக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகிறதான் ஒரு கான்வர்சேஷன். முதலாவதாக அந்த ஸ்திரீனிடத்தில் 2 நல்ல காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த சமாரியா ஸ்திரீ தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொள்கிறாள், தான் செய்த தவறை உணர்ந்து கொள்கிறாள். அவள் உணர்ந்த மாத்திரத்திலே அந்த சமாரியா ஸ்திரீ சொல்லுகிறாள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறீர். நீர் தீர்க்கதரிசி என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். இரண்டாவதாக அவளுக்குள்ளே காணப்படுகிற ஒரு கேள்வி, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் அவளிடத்திலே காணப்படுகிறது. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவரும் தேவனை தொழுது கொள்வார்கள். இந்த மலையில், இந்த சீயோன் மலையில், இந்த பரிசுத்த பர்வதத்தில் தேவனை எல்லாரும் தொழுது கொள்வார்கள் என்ற விசுவாசம், இந்த நம்பிக்கை அந்த சமாரியா ஸ்திரீயினிடத்திலே காணப்பட்டது. நல்ல நம்பிக்கை, நல்ல விசுவாசம். இயேசு கிறிஸ்துவோடு கூட அவள் சொல்லுகிற ஒரு காரியம்தான் 20வது வசனத்தில், எங்கள் பிதாக்கள், அதாவது ஃபோர் ஃபாதர்ஸ், பழைய ஏற்பாட்டு காலத்தில் காணப்பட்ட ஜனங்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்று நீர் சொல்லுகிறீரே. அதற்கு இயேசு சொல்கிறார், ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும், உலகமெங்கும் இந்த பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறதா இருக்கிறது. பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் உலகமெங்கும் வருகிறதா இருக்கிறது. எல்லா மலைகளிலும், எல்லா ஸ்தலங்களிலும் பிதாவை நாம் தொழுது கொள்ளுகிற ஒரு காரியம் வருகிறது, ஒரு நாட்கள் வருகிறது. யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார்?
பிதாவை தொழுது கொள்ள வேண்டும். பரலோகத்தின் பிதாவை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பரலோகத்தின் தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் சொல்கிறார், 22வது வசனத்தில், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள், தம்மை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை பிதாவாகிய தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிதாவை நாம் ஆராதிக்க வேண்டும். பிதாவை நாம் ஆராதிக்கும்படியாக பிதாவானவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற காரியம் தம்மை அவருடைய பிள்ளைகள் ஆராதிக்க வேண்டும், தம்மை தொழுது கொள்ளும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். இட் இஸ் காட்ஸ் டிசையர் டு வர்ஷிப் அவர் ஹெவன்லி ஃபாதர். நம்முடைய பரலோகத்தின் பிதாவை ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும். அவரை ஆராதிக்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? பிதாவாகிய தேவனை, சிருஷ்டிகரை, யெகோவா என்ற தேவனை, யெஷுவா என்ற தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பவுல் இதை குறித்து எழுதும்போது பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தில் நம்பிக்கையாயிராமல் ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை நாம் நன்றாக அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆவியிலே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆவியிலே தேவனுக்கு ஆராதனை செய்து இயேசு கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிறவர்களே விருத்த சேதனம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நம்ம எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஆவியிலே நாம் பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பிதாவாகிய தேவனை ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். Whom to worship? Worship the heavenly Father. Whom to worship? Worship the Father. பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We worship God in the spirit and truth. அவரை ஆவியிலே உண்மையோடு கூட சத்தியத்தோடு கூட அவர்களை ஆராதிக்க வேண்டும். வாட் இஸ் த நெட் ரிசல்ட்? நம்ம என்ன ரிசல்ட் வருகிறது? அமைதியிலே கருத்தோடு கூட பிதாவை ஆராதிக்கிற வேளையிலே நமக்கு கொடுக்கிற வேளை, இயேசு கிறிஸ்துவிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறவராய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே நாம் மகிழ்ச்சி அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். ரிஜாய்ஸ் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மகிமை அடைகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை மறந்து விடலாமா? இல்லை. Worship the Father in the name of Jesus Christ. பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்து என்ற விலையேறப்பெற்ற நாமத்தினாலே மேன்மைப்படுத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் பிதா என்னிலும் நான் அவரிலும் நிலைத்து இருக்கிறவர்களாய் காணப்படுகிறேன். Worship the Lord in the name of Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நாம் பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். நாம் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், துதி செலுத்த வேண்டும். இதை மறுபடியும் நாம் பார்க்கும்போது கொலேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், இங்கிலீஷ் பைபிளில் 3வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. யாருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய நாமத்துக்குள் நாம் இருந்து பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு இதைத்தான் எழுதுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அவருடைய சகோதரரே எழுதுகிறார், அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை நாம் துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை நாம் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்க சொல்ல, பிதாவே நான் உம்மை துதிக்கிறேன், பரிசுத்த பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிதாவை நாம் துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிதாவை நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய நாமத்தினாலே worship the Father in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பிதாவை நாம் ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியரில் மிகவும் தெளிவாக பவுல் எழுதுகிறார். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் வரும்போது, எபேசியர் 5:20 வாசிப்போம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே.
இன்றைக்கு பாடணும் அருமையான பாடல். இயேசு கிறிஸ்து நாமம் எல்லா நாமத்திற்கும் உயர்த்தப்பட்ட நாமம். அவருடைய நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். பிதாவுடைய நாமம் வல்லமையுள்ள நாமமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மிகவும் உயர்த்தப்பட்ட ஒரு நாமமாக காணப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லாவற்றிலும் பிதாவாக தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இதே கொலைசியர் 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது, கொலைசியர் 3வது அதிகாரத்தில் 17வது வசனம் சொல்கிறது, நீங்கள் வார்த்தையினாலாவது கிரியைகளினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எது செய்தாலும் சரி, வார்த்தையினாலாவது கிரியைகளினால் நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். வேதம் முழுமையாக இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிதாவுடைய நாமம் முன்னிலைப்படுத்த வேண்டும். பிதாவுடைய நாமம் உயர்த்தப்பட்டதாய் காணப்பட வேண்டும். அவருடைய நாமம் நமக்கு ஒரு பெரிய சாட்சியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலே அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே உயர்த்தப்பட்ட ஒரு நாமமாய் காணப்படுகிறது. இந்த சாட்சியை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு எழுதும்போது எழுதுகிறார். கொரிந்தியரில் நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியன் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும்போது, இந்த 3ஆம் தரம் நான் உங்களிடத்தில் வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலை வரப்படும். இந்த நெக்ஸ்ட் வேர்ஸில் வாசிக்கும்போது 2வது வசனத்தில், நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாக இருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்ப விட மாட்டேன் என்று பாவம் செய்தவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் முன்பாக எழுதுகிறேன். கொரிந்தியருக்கு 2 முறை பவுல் எழுதுகிறார், 2 முறை லெட்டர் எழுதுகிறார். நாங்கள் பிதாவாகிய தேவனை நீங்கள் ஸ்தோத்தரிக்க வேண்டும். வார்த்தையினாலாவது கிரியைகளினாலும் நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவை ஸ்தோத்தரிக்க வேண்டும். 2 முறை அவர்களோடு கூட நேரிலே சொல்கிறார். 3வது முறையாக அவர் எழுதுகிறார். புஸ்தகத்தில் அவர் எழுதுகிறார். 3வது முறையாக அவர் எழுதுகிறார், நீங்கள் பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நீங்கள் ஸ்தோத்தரிங்கள். அவருடைய நாமம் ஏன் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தப்பட வேண்டும்? வசனம் சொல்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக காணப்படாமல் அவர் என்ன செய்கிறார்? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினபடியினாலே தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார். பிதாவுடைய நாமம் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? எதற்காக? பிதாவினுடைய நாமம் உயர்த்தப்படும்படியாக, பிதாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கிறிஸ்து இயேசுவுக்கு அவர் கொடுத்தார். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைக்காக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாம் ஜெபிக்கலாம். பிசாசுகளை துரத்தப்பட வேண்டுமானால் பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும்.
வியாதிகள் குணமாக வேண்டுமென்றால் பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிகளை குணமாக்க முடியும். எல்லாம் பிதாவுடைய நாம மகிமைக்காக. பிதாவானவரை நாம் ஆராதிக்க வேண்டும். பிதாவானவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பிதாவானவரை நாம் ஆராதிக்க வேண்டும். எப்படி? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே, இந்த விலையேறப்பட்ட நாமத்தினால், உயர்த்தப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே நாம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். worship the Father in the name of Jesus Christ. பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உயர்த்த வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும்போது ஜீசஸ் ஆல்சோ சரண்டர் ஹிம்செல்ஃப் டு த ஃபாதர். இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவாகிய தேவனுக்கு தம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அவை முழுமையாக ஒரு ஒப்பு கொடுத்தபடியினாலே இந்த நாமமானது உயர்த்தப்பட்டதாய் காணப்படுகிறது. இதை இயேசு கிறிஸ்துதாமே சொல்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு நான் அறிவித்தேன். சகோதரருக்கு என்றால் அவருடைய சீசர்களுக்கு, டிசைபிள்ஸுக்கு, சபைகளுக்கு அவருடைய பிதாவுடைய நாமத்தை அறிவித்தார், வெளிப்படுத்தினார். பிதாவுடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். சபையின் நடுவில் உம்மை நான் துதித்து பாடுவேன். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறார், ஆராதிக்கிறார், அவரை ஸ்தோத்தரிக்கிறார். பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் இந்த இரண்டு அதிகாரங்களை பார்க்கும்போது பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு கொடுத்த இந்த சபைகளுக்காக, நீர் எனக்கு கொடுத்த இந்த சீஷர்களுக்காக பிதாவே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன். பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துதாமே ஸ்தோத்தரித்தார். இயேசு கிறிஸ்துதாமே அவர் உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார், கனப்படுத்தினார். அவர் உயர்ந்த அவருடைய நாமமானது உயர்த்தப்பட்டதாய் காணப்படுகிறது. இன்றைக்கும் நாம் ஆராதிக்கிற வேளையில் பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். glorified the Father in the name of the Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உயர்த்தப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்திலே பூமியிலே கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும்போது அவருடைய நாமமே வானத்திற்கும் பூமிக்கும் மேலாக உயர்த்தப்பட்ட ஒரு பெரிய நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அவரை பெற்றுக்கொள்ளலாம். ஜான் சாப்டர் 14:6 வாசிக்கும்போது, யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும்போது இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ எம் த வே, ஐ எம் த லைஃப், ஐ எம் த ட்ரூத் என்று சொல்கிறார். செகண்ட் பார்ட்டில் வாசிக்கும்போது மிக முக்கியமான வார்த்தை என்னாலே அல்லாமல், என்னாலே அல்லாமல், இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். நாம் பிதாவினிடத்திலே சேர்கிறோம், பிதாவை ஆராதிக்கிறோம், பிதாவினிடத்தில் செல்லும்படியாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அல்லாமல் பிதாவினிடத்தில் நாம் செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமே அதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். ஸோ இயேசுவானவர் நமக்கு ஒரு மீடியேட்டராக இருக்கிறார். அவர் நமக்கு மீடியேட்டராக இருந்து பிதாவை நாம் ஆராதிப்பதற்கு, பிதாவினிடத்தில் சேர்வதற்கு அவருடைய நாமம் இந்த உலகத்திலே இந்த கடைசி நாட்களிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். எபேசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, எபேசியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் உண்டு, எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாராடும் உங்களுக்குள்ளும் அவர் இருக்கிறவராயிருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை பண்ணும்போது, அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ணும்போது, அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு பிதாவினுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதாய் காணப்படுகிறது. சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவரால் இல்லாமல் ஒன்றும் அதுக்கு எந்த அதிகாரம் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிற, சகலமும் அவருக்குள் கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமாய் காணப்படுகிறார்.
இந்த பிதாவாகிய தேவன் சகலத்திலும் அவர் சகலமாய் காணப்படுவதற்கு குமாரன் தாமே தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவராயிருக்கிறார். இதைத்தான் இயேசு சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். சகலமும் பிதாவினால் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அவருக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்து கீழ்ப்பட்டிருக்கிறார். தம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறார். பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாம் எவைகளை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இந்த உலகத்திலே கொடுக்கப்படவில்லை. அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளலாம். பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமை அடையும்படியாக பிதாவை நாம் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. பிதாவாகிய தேவனை நாம் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. பிதாவாகிய தேவன் சகல கனத்திற்கும் மகிமைக்கும் அவர் பாத்திரராயிருக்கிறார். அவர் இந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாக தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினபடினாலே, தம்முடைய சொந்த ஜீவனை இரத்தத்தை நமக்காக ஊற்றி கொடுத்தபடினாலே இவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டது. நாம் கேட்டுக்கொள்கிறதை இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். பிதாவானுடைய இடத்திலே நாம் சேர வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை மாத்திரம் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்போ எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும், இயேசுவை நாம் ஆராதிக்கக்கூடாதா? இயேசுடைய நாமத்தை உயர்த்தப்பட வேண்டும் கூடாதா? இயேசுவை நாம் துதிக்கக்கூடாதா? ஸ்தோத்தரிக்கப்பட வேண்டும். இயேசுவை நாம் உயர்த்த வேண்டும். இயேசுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். பிதாவானவர் அவருக்கு கொடுத்ததான நாமமாய் காணப்படுகிறது. ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், உன் கற்பத்திலே ஒரு குமாரனை பெறுவாளவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இது தேவனுடைய குமாரன், ஏக புதலாக ஏக சுதந்திரவானாக இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுக்கப்பட்டார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் காணப்படுகிறான். விசுவாசத்தின் தகப்பன் அவருக்கு நாம் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும்போதெல்லாம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் காணப்படுகிறார். அநேக ஜாதிகள் ஆபிரகாமை தங்களுடைய சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆபிரகாமின் சொந்த மகனாகிய ஏக புதல்வனும் ஏக குமாரனாகிய ஈசாக்கை நாம் அவ்விடமாக ஏற்றுக்கொள்வதில்லை. விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமாய் காணப்படுகிறார். அதுபோல பிதாவாகிய தகப்பனை நாம் ஆராதிக்கிறோம். நமக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாம் துதிக்கிறோம். பரலோகத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய நாமம் உயர்த்தப்படுகிறதாய் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய நாமமானது பரலோகத்திலே உயர்த்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழே இருக்கும் சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுக்குள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் என்று துதித்தார்கள். இங்கே யாரெல்லாம் ஆராதிக்கப்படுகிறார்கள்? ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து நாம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அதே வேளையில் நாம் யாரை ஆராதிக்கிறோம்? அங்கே வீற்றிருக்கிற நம்முடைய ஆவியான நம்முடைய பரம பிதாவானவரை நாம் ஆராதிக்கிறோம். அவர் பரம பிதாவானவர் நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிதாவாகிய தேவன் வானத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். அவருக்கு அருகாமையில் அவருடைய வலது பார்சத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். அவரை நாம் ஆராதிக்கிறவர்களாய் காணப்படும். அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். இதே வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது 7வது அதிகாரத்தில் வரும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது 10வது வசனத்திலே வாசிக்கும் போது, இவைகளுக்கு பின்பு அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், நான் பார்த்தபோது இதோ எல்லா ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணாக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் மகிமை உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தோம். இங்கே பிதாவானவரும் மகிமைப்படுகிறார்,
நம்முடைய ஆட்டுக்குட்டியானவரும் மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானுடைய நாமம், பிதாவானுடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்படும். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை ஆராதிக்கிறோமோ, ஆராதனை பலிபீடத்திலே வருகிறோமோ, அப்பொழுது பிதாவாகிய தேவனை ஆராதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருக்கு நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஆராதிக்க வேண்டும். இன் கன்க்ளூஷனாக பார்க்கும்போது, காட் த ஃபாதர் மஸ்ட் பி வர்ஷிப்டு. பிதாவாகிய தேவன் நிச்சயமாகவே ஆராதனைக்கு உரியவராய் காணப்படுகிறார். அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பை த பவர் அண்ட் எனேபிள் டு த வர்ஷிப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பிதாவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர் வரும்போது, இந்த தேற்றரவாளவன் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களுக்கு கற்று உணர்த்துவார். எதை கற்றுக் கொடுப்பார்? இயேசு கிறிஸ்துவை கற்றுக் கொடுப்பார். இரட்சகராகி இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை, இயேசு கிறிஸ்துடைய ஒர்க்கை அவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்கும்படியாக அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்ட வல்லமையுள்ள நாமமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு பரிசுத்தாவியானவரை, பிதாவாகிய தேவனை நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் யாவரும் எழும்பி நின்று நாம் ஜெபிக்கலாம்.